பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் வந்து வீட்டில் இருக்காரு. அப்போ நம்ம கோமதி வராங்க. வந்த உடனே டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க டீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டீ தானடி நல்லா தான் இருக்குது. ஆமாம் என்ன டீ போட்டு கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க டீ நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள், சமைச்சு வச்சிடுறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வழக்கம் போலியே செய்ய அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லவும், ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லை கேட்கணுமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, கேட்கவும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஆமாங்க ஒரு விஷயம் கேட்கணும், நேற்று நைட்டு ஏதோ கேட்டதுனால அம்மாவோட பிறந்தநாளுக்கு போகலான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தூக்கத்துலேயும் சொல்லலை தூங்காமையும் சொல்லலை சரியா, நீ கேட்டதுனால அத்தையோட ஆசைக்காகவும் உன்னோட ஆசைக்காகவும் தான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னா இப்போவே நம்ம பிள்ளைங்க கிட்டலாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், சரி எல்லாத்தையும் வர சொல்லு, எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. கோமதி இருந்துட்டு ராஜி, கதிர், அதுக்கு அடுத்ததாக சுகன்யா, பழனி, சரவணன், தங்கமயிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர சொல்கிறாங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட எதை பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கவும், ஏண்டி சொல்ல நினைக்கிறது நீ, போகணுன்னு ஆசைப்படுறது நீ, உன்னோட விருப்பத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் கடைசியில் இந்த விஷயத்த கூட நான் தான் சொல்லணுமா, என்ன தான் இருந்தாலையும் நீங்கள் குடும்ப தலைவர் இல்லையா, அதனால் நீங்கள் தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. உன் விருப்பத்துக்கு என்ன இழுத்து விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும், குடும்ப தலைவர்னு சொல்கிற பற்றியா, அங்கே தாண்டி நீ ஹைலைட்டாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அத்தையோட பிறந்தநாள் வரப்போகுது, அவங்க குடும்பத்தோடு நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கணும், நம்ம கூட அவங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால் கோயிலில் தான் அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் நம்மளும் சில அன்னதானங்களாக போட்டு அத்தையோட பிறந்தநாளை சீரும் சிறப்பமாக பண்ணிவிட்டு அவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரவணன் இருந்துட்டு, ஏன்பா நம்ம பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நாம் இங்கே தனியாகவே கொண்டாடிக்கலாமே, எதுக்காக அவங்க கொண்டாடுற போது நாம் அங்கே போனால் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், உடனே கதிர் இருந்துட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்களா, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இருக்கா, பிரச்சனை பண்ணாதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம்தான், பிரச்சனை வந்தாலையும் அவங்க எந்த அளவுக்கு அமைதியாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் அமைதியாக வந்துடணும், தேவையில்லாமல் அத்தையோட பிறந்தநாள் அதுமா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்தோடு அங்கே இருக்கக்கூடாது சரியா, அவங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், இந்த பிறந்தநாள் அவங்களுக்கு மறக்க முடியாத பிறந்தநாளாக இருக்கணும், இத்தனை வருஷம் பிறந்தநாளில் தன் மகளை தன் பக்கத்தில் வச்சுக்க முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த பிறந்த நாளில் நம்ம குடும்பத்தோட அவங்களோட பிறந்தநாளை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெட்டு குத்துன்னு நிறையவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுகுனி இந்த பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பழனி இருந்துட்டு, ஏன் அப்படின்னா நாளைக்கு கடைக்கு லீவ் விட்டுறலாமா, கடைக்கெல்லாம் லீவெல்லாம் இல்லை, மதியமாக வந்து கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒன்று நாளைக்கு அப்பத்தாவோட பிறந்தநாளுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போக போகிறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அக்கா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அக்கா உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. நாளைக்கெல்லாம் நான் என்ன கலர் புடவை கட்டணுன்னு புடவைக்கு மேட்சாக நகை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், எம்பிட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அங்கேருந்து கிளம்பின உடனே பாண்டியன் இருந்துட்டு செந்தில மீனாவையும் லீவ் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. குழலிக்க மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் சுகன்யா இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போய், மயில் நாளைக்கெல்லாம் எவ்வளோ வெட்டு குத்து நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
மயில் இத கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, "என்னம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லாம இருக்குமாடா? என் கண்ல ஒரு சொட்டு தண்ணிய பார்த்தோன்னே உங்க அப்பா மனசு மாறி எல்லாரும் குடும்பத்தோட போலான்னு அவரே சொல்லிட்டாரா? எனக்கு இத விட வேற என்னடா சந்தோஷம் இருக்க போகுது? என் அண்ணனுங்க தான் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. சரி பரவாயில்ல. என் ஆத்தாவுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம 2 வீட்டுக்கும் இங்கே என்ன நடக்குதா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் வியூ பண்ணுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. அதனால் சக்திவேல் கிட்ட சொன்ன உடனே சக்திவேல் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, நம்ம நடத்துகிற விசேஷத்துக்கு அவங்க வரதா சொல்லியிருக்காங்க. என் ஆத்தாவோட பிறந்தநாளை கொண்டாட அந்த குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவேல் வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கேள்விப்பட்டீங்களான்னு நம்ம ஆத்தாவோட பிறந்தநாளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வாங்கிக்க போகிறாங்களாம். ஆத்தா கூட இருக்க போகிறாங்களாம். அன்னதானமும் நடத்த போகிறாங்களாம். அங்கே வரவங்க எல்லாருமே நம்ம சாப்பாடை சாப்பிட்டு தாங்க மெய் மறந்து நிற்கணும். இப்படி ஒரு சாப்பாட்டை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னு வந்தவங்க எல்லாருமே சொல்லணும். ஆனால் இந்த பிச்சைக்கார பையன் சாம்பாரும் ரசமும் ஊற்றிட்டு போவான். அதை சாப்பிட யாருன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வான நம்ம போய் கேட்கலாம். நம்ம ஆத்தோட பிறந்தநாளை கொண்டாட முதல்ல அந்த குடும்பத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வான போய் கேட்கலான்னு சொன்ன உடனே முத்து இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விட்டுடு. அவங்களும் 4 பேர் மாதிரி கோயிலுக்கு வரட்டும், ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம், ஆத்தா கூடயும் இருக்கட்டும். தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வேண்டாம். என்னென்ன ஆத்தா மாதிரி உனக்கும் புத்தி அது பேதலிச்சு போயிடுச்சா? ஆத்தா தான் இப்போ அடிக்கடிக்க அவங்க பொண்ணை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்கோம். பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லி துடிச்சிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு உங்கள் பொண்ணை பார்க்கணுன்னு துடிக்குதா? அதுக்காக தான் நீங்களும் ஆத்தா கூட சேர்ந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "போதும் நிறுத்தடா. என்னதான் இருந்தாலையும் அவன் உன்னுடைய அண்ணன். உன்னுடைய கோவத்தை நீ உன்னோடவே வச்சுக்கணும். எதுக்காக தேவையில்லாமல் உன்னுடைய கோவத்தை அவங்கிட்ட காட்டிகிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறேன்னு தெரியாது. எனக்கு தானே பிறந்தநாள் கொண்டாட போகிறீங்க. என் ஆசைக்காக தானே கொண்டாட போகிறீங்க. என் ஆசையை என் பொண்ணோட நான் ஒரு நாளாவது இருக்க மாட்டான்னு தான் இப்போ என் பொண்ணே மனுஷன் மாறி என் பிறந்தநாளுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரவங்களை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். தேவையில்லாமல் நீ எதையும் நடுவில் பூந்து கெடுத்து விட்டுறத உன்னை கையெழுத்து கெஞ்சி கேட்குறேன். இந்த ஒரு நாளாவது எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதும் சக்திவேலு, அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணாலையும் அதுக்கு அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆத்தாவோட பிறந்த நாள் அதுமா அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதைத்தான் நானும் விரும்புகிறேன். தேவையில்லாமல் நீ எதையும் பிரச்சனை பண்ணி வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போச்சு என்னுடைய மானம், மரியாதை எல்லாமே போச்சு. 2 ஓடுகாலிங்களும் அங்கே போய் குடும்ப மானத்தையே கப்பல் ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதா சொல்கிறாங்க. கேட்க துப்பு இல்லை. என்ன அடக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோபமாக போகிறாங்க. "அத்தை, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அப்பத்தா. நான் போய் அப்பா கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவங்க அங்கே இடத்துக்கு வருவாங்க. நான் எந்த சண்டையும் போட மாட்டேன். நீ பயப்படாத ஆத்தா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு இருந்துட்டு காந்திமதியை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமார் இருந்துட்டு, "என்னப்பா ஆச்சு? அந்த குடும்பம் வருதுன்னு சொல்கிறாங்க. கோவப்படாமல் என்ன அடக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும். ஆனால் உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. யாரும் உங்களை மீறி ஜெயிக்க மாட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சக்திவேலை சமாதானம் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.